ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு காமிச்சிட்டு கிளம்புறது தான் எங்களோட நோக்கமே. சரியா? என்னென்ன மொபைல் இருக்குன்றதை நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் வந்து S21 ப்ளஸ். இது சாம்சங் கேலக்ஸி S21 ப்ளஸ்ஸு. விலை வந்து பார்த்திங்கன்னா 7500. சரிங்களா? ரெண்டு கோடு இருக்குது டிஸ்பிளேல, 3 கோடு இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 7500 சூப்பர் ரேட்டு. 8/128 சாம்சங் கேலக்ஸி S21 ப்ளஸ்ஸு, 8GB RAM, 128. மொபைலோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 7500. ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு S21 ப்ளஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள், பாக்ஸோடு இருக்குது. இதில் எந்த கோடும் இல்லை, டிஸ்பிளேயில் கோடு இல்லை. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 14500. சாம்சங் கேலக்ஸி S21 ப்ளஸ்ஸு 14500. ஆனால் ஜிபி அதிகம். இப்போ அது 8/128, இது வந்து 8/256. மற்றபடி கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறைபாடெலாம் இல்லை. இது கேமரா கொஞ்சம் தொடச்சிட்டு போகணும். எடுத்துக்காட்டு 8/256 பாக்ஸோடு இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 14500. ஸ்டார்ட் வீடியோவில் ஏன் கேமராலாம் ஓகே இல்லை ஏற்கனவே போட்டு கேமரா கொஞ்சம் மங்கலாக இருக்க மாதிரி இருக்குது. அதான் கமிச்சு மங்களாலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ரொம்ப விலையை மட்டும் சொல்லி வை. ஸ்டார்ட் வீடியோ ரொம்ப லேட்டானாலும் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. 14500, 8/256 பாக்ஸோடு இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S25 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைல் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா 12GB RAM, 256. விலை வந்து பார்த்திங்கன்னா 95,000, அதாவது 95,000. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 11 மாதம் வாரண்டி இருக்குது. 11 மாதம் வாரண்டி இருக்குது, புதுசு. ஸோ வாங்கலாம் பஸ், தாராளமாக வாங்கலாம். மொபைல் மேலே இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா 95,000. 11 மந்த்து, 11 மாதம் வாரண்டி இருக்குது, புதுசு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 FE 5G மொபைலு 21,000, 21,000 இது. இதோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 23 FE 5G மொபைல். அந்த மேலே இருக்கு பாருங்கள், 21,000, 21,000 இது. வாரண்டி இருக்கா என்னன்னு தெரியல. வாரண்டி இருக்காவா? இந்த இடத்துல டென்ட் வேறு இருக்குது, ஒரு சின்ன டென்ட் இருக்குது. சார்ஜ் இல்லை. சரியா? இது ஏற்கனவே நம்ம நிறையா போட்டதுனால இதோட ப்ரைஸ் வந்து 21,000, 21,000. 21,000, 21,000. 8/128. இது வந்து சாம்சங்கில் வந்து S20 FE 5G மொபைல். இது 11,500. பாக்ஸோடு இருக்குது, சார்ஜர் கிடையாது. மொபைல் ஆனால் நல்லா இருக்குது. S20 FE. இது S20 FE ஒன்று 4G ஒன்று இருக்குது நம்ம கடையில், ரொம்ப நாளாக விற்காமல். இது வந்து பார்த்திங்கன்னா 5G மொபைலு. சரியா? S20 FE 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128. பாக்ஸு மொபைல் தான் இருக்குது, சார்ஜர் கிடையாது. ஸோ 8/128 மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது பஸ். பாக்ஸோடு இருக்குது, சார்ஜர் கிடையாது, ஒன்லி பாக்ஸ் தான்.
11,500 11,500 ஸோ மொபைல் எல்லா வகையிலையும் சூப்பராக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. பார்த்தாலே தெரியுது நமக்கு. கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 இது 13 இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற விலை OnePlus 13 60,500, அதாவது 60,500. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சீல்டு கட்டு. இது 11 மாதம் வாரண்டி இருக்குது மொபைலுக்கு. ஸோ புத்தம் புதுசாக இருக்குது. இது கூட பிரித்து பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, அந்தளவுக்கு பிரிக்கவே முடியல, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 GB ரேமு, 512 GB, 60,500. வாங்கி 4 நாள் தான் ஆகுது. மொபைலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் பண்ணி 4 நாள் தான் ஆகுது. பில்லு இருக்குது என்கிட்ட, பில்லு வாங்கின நாள் பில்லு இருக்குது என்கிட்ட. எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 93 94க்கோ வாங்கியிருக்காரு. OnePlus 13 16 GB ரேமு, வீடியோ போடுறாங்க. 16 GB ரேமு, 512 GB ஸ்டோரேஜ். அந்த சார்ஜர் கீர்ஜர் எல்லாமே ஃபுல் கிட்டோடு இருக்குது. இங்கே வச்சுருவா மேலே. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா 12,512. ஆல்ரெடி இதுக்கு வந்து ஒருத்தர் காசு கொடுத்துட்டாரு, சரியா? அட்வான்ஸ் போட்டார். இல்லை அப்படியா? இல்லை இது ஆமாம் ஆமாம். இல்லை அதுக்கிட்ட நான் வாடிட்டேன். சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட பேசி கொஞ்சம் குறைச்சிருக்கோம், விலையெல்லாம் குறைச்சிருக்கோம். கஸ்டமர்கிட்ட பேசி குறைச்சிட்டோம். அட்வான்ஸ் கொடுத்துருக்காப்புல, பேசியிருக்கோம். நாளைக்கு என்னன்னு பார்த்துக்கிட்டு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து SE. இது SE வந்து 10,500, அதாவது 10,500, 128 GB. இது இதில் ரெட் கலர் இன்றைக்கி தான் விற்றுச்சு 10,500 128 GB. SEன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்டேட் நிறையா இருக்கும். இதில் எவ்வளோ அப்டேட் வரும் ஐஃபோன் SEயில் 128 GB. பேட்ரி ஹெல்த்து மட்டும் எவ்வளோன்னு பாரு, சொல்லுங்கண்ணா. என்னண்ணா அப்படியா? சேல்ஸ் பண்ணுமா? OnePlus எவ்வளோ போகும் பாரு. எவ்வளோக்கு வாங்கினீங்க? ஆனால் இப்போ 5 ரூபா அப்படி 5 ரூபா அப்படி தான் போகுண்ணா. ரொம்ப குறைஞ்சிருச்சுண்ணே. இப்போ பேக்ரவுண்ட் அநியாயத்துக்கு இருக்குல்ல. 84 பேட்ரி ஹெல்த் வந்து 84% இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் SE தான். இது 128 GB. பேட்ரி ஹெல்த் அதே 84 தான். சார்ஜ் இல்லை. சரி இந்தா எடுத்துக்க. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே 10,500. ரெண்டும் ஒன்று தான், பக்காவாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. இதுலேயே வந்து 5G ஒன்று இருக்குது, அது இப்போ எடுத்துகிட்டு போயிருக்கான் அவன். அது 64 GB 14,000 போட்டிருக்கோம். ரோஸ் கலர் ஆயிடுச்சுல சொல்றேன். சரி பார்த்து போட்டு விடுங்க. நானே ரோஸ் கலர் ஆயிடுச்சு பாருங்க. கலரே பிங்க் கலர் ஆயிடுச்சு பாருங்க. இல்லை இல்லை அப்படியே இருக்கட்டும் விடு. அப்படிதான் இருக்கு, பிங்க் கலர்ல தான் இருக்கு.
சரி வீடியோ முடியட்டும். சரி இல்லை சொல்லுங்கள் டக்குன்னு அப்படியே எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா நீங்கள்? நான் உங்ககிட்ட 17,500 அதை விடுங்க, 2 மாதம் தானே, எவ்வளோ சொல்கிறீங்க நீங்கள்? அண்ணா 6 ரூபா எடுத்துக்கிறேண்ணா, விடு ஆசிமே, நம்மகிட்ட தான் வாங்கினாரு. 6 ரூபா எடுத்துக்கிறேன், விடு டக்குன்னு முடிச்சு விடு. 6 ரூபா 6 ரூபா. நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்து வந்தீங்க? விலை நானே 7 ரூபா போட்டு விற்றேண்ணே. முந்தா நாள் 7 ரூபா போட்டு விற்றேன்ல முந்தா நாள். இல்லை அது நல்ல பீஸே விற்றேன், பாக்ஸோட ஒன்று விற்றேன், பேக்ரவுண்டு ஒன்று விற்றேன், நல்ல பீஸும் ஒன்று விற்றேன். 7 ரூபான்னு தான் முடிச்சு விடுங்க. ஏதாவது ஒன்று நான் நெட்டையோ குட்டையோ ஏதோ ஒன்று என்னத்தை இது பண்ணிட்டு போகிறோம். ரியல்மி 7 ப்ரோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. கொஞ்சம் வேலை பண்ணி விட்டு பார்த்துக்கலாம். முடிச்சு விடுங்க, போட்டு காசு கொடுத்துருவா. காசு சார்ஜர் இல்லை. சரி அது சொல்லுங்கண்ணா, என்ன தரீங்களா எப்படின்னா? நீங்கள் எவ்வளோண்ணா லாஸ்ட்டாக தரீங்க? 8,000 ரூபான்னா வேணாம், விட்டுருங்க. ரியல்மியில் 7 ப்ரோ 5G மொபைலு இங்கே இருக்குது. இந்த மொபைலு 8,000 ரூபா. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 6128. ஆமாண்ணா, அது நான் அதுக்காக நான் கூடலாம் எடுக்க முடியாதுல்ல. ஆமாம் அதெல்லாம் குறையும். ஷோரூமில் 10,000 ரூபா குறைக்கிறான், வாங்கி 1 மாதத்துலேயே ஆஃபர் போட்டு குறைக்கிறான். அதுக்கு என்ன பண்ணுறது? 60,000 ரூபான்னு போட்டு விற்கிறானுங்க, திடீர்னு ஆஃபர் போட்டு 43,000 ரூபா விற்கிறான் ஒரு வாரத்தில். அதுக்கு என்ன பண்ணுறது? அது மாதிரி தான், அதே மாதிரி தான் பொருள் வந்துகிட்டே இருக்க, மாடல் வர வர குறைஞ்சிட்டே தான் போகும். ரெண்டாவது இது 11,500க்குலாம் நான் விற்றுருக்க மாட்டேன். வாயில் வந்ததை சொல்கிறது. ரியல்மி 7 ப்ரோ 5G மொபைலு 6GB ரேமு 128. சரி வாங்கண்ணா, அப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ரியல்மி 7 ப்ரோ 5G மொபைலு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 7 ரூபா எடுத்துக்கிறேன், அதுக்கு மேலே வேணாம். 7 ரூபானா எடுத்துக்கிறேன். அண்ணா அது இல்லைண்ணா, 7 ரூபானா எடுத்துக்கிறேன், விடுங்க. அண்ணா 11லாம் நான் விற்கவே இல்லை, 11லாம் நான் விற்கவே இல்லை. சரி பில்லு காட்டுங்க பார்ப்போம். பில்லு நாங்கள் விற்றது பில்லு காட்டு. நான் கொடுத்த பில்லு காட்டுங்க. அது அவ்வளோ விற்கலைண்ணா, அதுக்காக தான் சொல்கிறேன். நான் விற்றது நான் ரொம்ப நாளாக 11 ரூபா 9 ரூபா 9 ரூபா. அதுதான் நான் அதெல்லாம் விடுங்கண்ணா. நான் இப்போ 7 ரூபா தரீங்களா சொல்லுங்க. சரி விடுங்கண்ணா, இப்போ விடுங்கண்ணா. கூகுள் பிக்சல் 8 இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 8,128 28,000 ரூபா. சரியா? Pro Max அது வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த் வாரண்டி இருக்குது, அதுலேயே போட்டிருக்காங்க பாருங்கள். அவரே எழுதி கொடுத்துட்டு போயிட்டார், நம்ம ஏதாவது மறந்துடுறோம்னு சொல்லிட்டு. கூகுள் பிக்சல் 8 8,128 4 மந்த் வாரண்டி இருக்குது, 28,000 ரூபா கொடுத்துருக்காரு. பேக் டோர் மட்டும் ஷோரூமில் இந்த வாரண்டி பீரியட் இருக்கனால அவர் வந்து மாற்றிருக்காரு, ஷோரூம்லேயே கொடுத்து மாற்றிருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் டோர் மாற்றினதே நமக்கு தெரியாது. சரியா? இதோட ரேட்டு வந்து 28,500 ரூபா. 28,000 ரூபா, 28,000. நல்லதுதான், இதோட பெட்டர்லாம் கிடையாது. கூகுள் பிக்சல் 8 ப்ரோ வந்து இது வந்து நாளைக்கு வாங்கண்ணே, வீடியோ போட்டுட்டு இருக்காருண்ணா, வீடியோ பார்த்துட்டு வாங்க. கூகுள் பிக்சல் 8 28,000 ரூபா. 28,000 ரூபா 8,128. அதுக்கு மேலே வேணாண்ணா, காசு ஆகிடும், மாட்டிக்கோ. நீங்களா காசு போட்டீங்க? பஸ் வந்த டக்குன்னு எடுத்துருங்க பஸ். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம். ஏன்னா அது கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அவன் கொடுத்தவன் காசு கேட்டுக்கிட்டே இருக்கான், என்னால் சமாளிக்க முடியல.
பாக்ஸ் இருக்குல்ல, பாக்ஸ் இல்லை இருக்கு. கூகுள் பிக்சல் 8 பில் இருக்கு, பில் இருக்கு. கூகுள் பிக்சல் 8 ப்ரோ இது வந்து இந்தியன் மொபைல். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா, 40,000க்கு தரேன். பில்லோடு இருக்குது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள். மேலே இருக்கு இந்த பவுச் போட்டுருக்குல்ல. ஆமாம், அதான் அதை எடுத்து காமிச்சிடறேன். இங்கே இருக்கு பாருங்கள், இந்தியன் மொபைல். இது 8128 தான் இந்தியன் மொபைலு. வாரண்டி முடிஞ்சிடுச்சு, பில்லு இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபா கொடுத்துருக்காப்புல, 40,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அப்ராட் மொபைலுக்கும் இந்தியன் மொபைலுக்கும் என்னென்னா, அந்த ஜியோ சிம் வந்து 5G எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ என்கிட்டே ஒன்று இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள், அப்ராட் மொபைல் ஒன்று இருக்குது. 33,000 ரூபா ஆகுது. கூகுள் பிக்சல் 8 ப்ரோ 33,000. இது அப்ராட், இது புதுசு. அதுதான் இங்கேருந்து அந்த இது ஸ்டிக்கர் கொட்டியே வரும் அங்கேருந்தே. ஏன்னா 50 வெறும் மொபைல் தான் எடுத்துகிட்டு வரோம், பாக்ஸ்லாம் கிடைக்காது. இந்த சீல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடைக்காரங்க போட்டுக்கிற சீலு. நம்மக்கிட்ட 10 பீஸ் 20 பீஸ் எல்லா கடை கொடுக்குறாங்களா, யாராவது பீஸை மாற்றிடக்கூடாது, ரெண்டாவது ஓப்பன் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இது கொடுக்குறது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 33,000 ரூபா, 33,000 கொடுக்குறோம். 8128. இது வந்து ரெட்மியில் வந்து நோட் 9 ப்ரோ ப்ளஸ்ஸு, ரெட்மி நோட் 9 ப்ரோ ப்ளஸ்ஸு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 6128. கண்ணாடி உடஞ்சிருக்கு, டிஸ்பிளே கிளாஸ் ப்ரோக்கனு, பேக் டோரும் போயிருக்கு. மற்றபடி கேமரா மொபைல் ரஃப் யூஸ்க்கு சூப்பராக இருக்கும். 2,800 ரூபா, 2,800. இது 4G மொபைலு, 6GB ரேமு, 64GB. இது ரியல்மி ஒருத்தர் வாங்கியிருக்காரு. கூகுள் பிக்சல் 6a 13,000 ரூபா. இது 6128. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 256, பேட்ரி ஹெல்த் 83%, 23,000 ரூபா. 2 டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகும். இது வந்து சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. பேக் டோர் வந்து கொஞ்சம் பெயிண்ட் உறிஞ்சிருக்கு. ஸோ மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே இல்லை. ஃப்ரண்டில் கொஞ்சம் கேமரா டெஸ்ட் இருக்குன்னு சொன்னாப்லையே, ஏதோ ஒன்று சொன்னானே. ஆமாம், ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் டெஸ்ட்டு ஃபார்மாக இருக்குது. அது டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணதுனால அப்படி இருக்கலாம். மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. 23,000 ரூபா, 23,000. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ 12 ப்ரோவா இதானே? மினி கிடையாது, 12 ப்ரோ. அது 23,000 ரூபா. அது இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் வந்து இந்த கிளாஸ் ப்ரோக்கன் சொல்லிட்டு ஒரு மொபைல் விளம்பரப்படுத்துகிறாங்களா, அந்த மொபைல் இது. ஓப்போ F27 ப்ரோ ப்ளஸ்ஸு 5G மொபைலு, 8128. விலை வந்து பார்த்திங்கன்னா 15,500. மொபைல் நல்லா இருக்குது. வாரண்டி இருக்குதுன்னு சொன்னார் இவர். 2-3 மந்த் வாரண்டி இருக்குது. மொபைல் ஒன்லி மொபைல் தான். 15,500, 15,500 ரூபா. இது வந்து S21 ப்ளஸ் தான். இதுவும் ஏற்கனவே நம்ம ஒன்று மொத்தம் 3 போட்டோம். அந்த இருக்குல்ல பாருங்களா, S21 ப்ளஸ்ஸு 7,500 ரூபா, 14,000 ரூபா. இது வந்து 9,000 ரூபா. இது வந்து என்னென்னா, இதுவும் ஒரே ஒரு கோடு. அதே மாதிரி பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஆனால் 9,000 இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது இது. ஸோ இது 9,000 ரூபான்னும் போது அது 7,500 ரூபா பரவாயில்ல. நோட் 13 ரெனோ 30, ஒரு நோட் 30 ரெனோ 30 இப்போ கூட நம்ம விற்றோம். நம்மகிட்ட இவங்கிட்ட கேட்டு பாரு, அவன் பேர் என்ன, காதர் கிட்ட கேள. 10 மாதம் வாரண்டி இருக்கா? பாக்ஸு எல்லாமே ஓ, இருக்கு. S21 ப்ளஸ்ஸு 5G மொபைலு.
8128. ஓப்போ ரெனோ 13 8128. இதோட விலை 9000 rupees. 10 மாசம் வாரண்டி இருக்காங்க. இது சாம்சங் கேலக்ஸி S20 FE 4G மொபைலு. விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ஒரு மொபைலு. இது கேமரா ஃபால்ட்டு வேறு இருக்குது. சீல்டோட எடுத்துக்கிறதால 5000 ஓப்போ A76 6128. ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகாது. 5500. 5G கிடையாது, 4G மொபைல். அந்த மாதிரி கொடுத்ததா இருக்கும். ரெனோ 12 இப்போ லாஸ்ட்டாக இருக்குல்ல, இது வந்து ஐபோனில் வந்து 16+, 256, பேட்டரி ஹெல்த் 100, சைக்கிள் கவுண்டு 140. பேக் டோர் மட்டும் உடஞ்சிச்சு, மாற்றிட்டு இருக்காங்க. 63000 ரூபா. ஓப்போ ரெனோவில் வந்து 7 11000 ரூபா. S23 அல்ட்ரா 34500 ரூபா. சாம்சங்கில் வந்து இது A34 டிஸ்பிளே சேஞ்சு 38500 ரூபா. பேலே தானே. இந்த ஆமாம், அதில் இது பில்லு கொடுத்துட்டியா? அது ஃபினிஷிங் மட்டும் போட்டுவிட்றா ஒரு நம்பருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங்கில் வந்து 12GB 16GB ரேமு 512GB. இது தனி வீடியோவே போட்டிருக்கோம். 28000 ரூபா இதோட விலை. 16GB ரேமு 512GB பாக்ஸோடு இருக்குது. இது கூகுள் பிக்சல் 7A விலை வந்து பார்த்தீங்கன்னா 17500 ரூபா. ஐஃபோனில் வந்து 256 7 5700 ரூபா. 5700. இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து 11R 8128 16000 ரூபா. 50 ஃபியூஷன் மோட்டோ 50 ஃபியூஷன் பாக்ஸோடு இருக்குது 17000 ரூபா. இது வந்து OnePlus 70 OnePlus 80 வந்து 11000 ரூபா. OnePlus நத்திங்கு OnePlusல வந்து 8 Pro 18000 ரூபா. 500 ரூபா குறைச்சிடலாம். 18000 ரூபா. பேக் டோர் மட்டும் தான் உடஞ்சிருக்கு. 12256. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் வந்து ஓப்போ எஃப் என்ன மாடல் இது? ஒரு நிமிஷம் இருக்குது. ஓப்போ ரெனோ 12 Pro இதாக இருக்குல்ல, இன்னும் 7 மாதம் வாரண்டி இருக்குது. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. ஓப்போ ரெனோ 12 Pro. ஜிபி வந்து 12GB ரேமு 512GB. ஸோ 25000 ரூபா இது. இது வந்து சாம்சங்கில் M33ங்க 8000 ரூபான்னு தரோம். 5G மொபைல் M33 A33 தெரியல. இல்லையே வித்துருச்சு. M33 5G மொபைலு 8000 ரூபா. இது வந்து சாம்சங் கேலக்ஸி A34 தான். இது டிஸ்பிளே சேஞ்சு 10000 ரூபான்னு சொன்ன கொடுத்த மாதிரி இருந்துச்சு. 10000 ரூபா தான் நினைக்கிறேன். ஆமாம், A33 10000 ரூபா. இது 8128. அப்புறம் ஐஃபோன் 12 ப்ரோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 32000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. 256. எதோட பில்லு? அப்படியா? அந்த இதில் தான் இருக்கும். என் ஃபோனில் தான் இருக்குது. அந்த ஃபோனில் தான் இருக்கு. ஆமாம். அப்புறமா இல்லாட்டி பாட்டிலுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் பில்லு அனுப்ப சொல்லு. பில்லை உனக்கு அனுப்ப சொல்லு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன மாடல் தெரியுமா? ஓப்போ F27 16000 ரூபா. அது 15500 ரூபா மேலே உள்ளது இருக்குல்ல, 15500 ரூபா. பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி எம்ஐயில் வந்து MI 14 சிவின்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு
8256 25,000 இது வந்து OnePlus 10 Pro. OnePlus 10 Pro வந்து இங்கே பாருங்க, OnePlus 10 Pro இந்த இருக்குல்ல பாக்ஸ் 18,000 தரும். அப்புறம் வந்து இந்த ஒரு லேப்டாப் தான் இருக்குது 20,000. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம்லாம் சொன்னோன்னா இந்த மவுஸ் ப்ராப்ளம் 18,000 தரேன்னு சொன்னாப்புல. ஸோ இதுவும் ஒரு கேமிங் லேப்டாப் தான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நீங்கள் மற்றது நாளைக்கு பார்த்துக்கலாம்.